Welcome back to TNPSC Leaders Academy. நம்ம குரூப் 2A மெயின்ஸ்ல கட் ஆஃப்க்கு மேல எடுக்கணும் அப்படின்னா ஒரே வழி இதுதான். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வழி என்ன அப்படிங்கறத டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கட் ஆஃப் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா 165 கேள்விகள் குறிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மா கிடைச்சிரும். ரைட்டா? ரிசர்வேஷன் எதையுமே உள்ள எடுத்துட்டு வரல. நானு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்களால 165 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதவி இருக்கு அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம். அப்ப ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம எத்தனை கேள்விகள் சார் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஸ்பிளிட்டையும் உங்கள்கிட்ட காட்ட போறேன். கிராமர்ல நம்ம 50 கேள்விகள் சரியாக பதில் சொல்லணும். ரீசனிங்ல 35 கேள்விகள் சரியாக பதில் சொல்லணும். ஜிகேல 55 கேள்விகள் சரியாக பதில் சொல்லணும். சிஏல 10 கேள்விகள் பதில் சொல்லணும். ரைட்டா? இந்த ஜிகேவை யாரும் தனியாக பிரிச்சு காட்ட மாட்டாங்க. நம்ம அகாடமி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜிகே அப்படிங்கிறது 85 கேள்விகளாகவும் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது 15 கேள்விகளாகவும் என்ன பண்ணிருக்கோம், இங்க பிரிச்சு காட்டியிருக்கோம். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு சார் வருது? 150 கேள்விகள் மாணவர்களால பதில் சொல்லிட முடியும். கரெக்டா படிக்கிறாங்க அப்படின்னா. ரைட்? இந்த மாதிரி நான் 50 எடுப்பேன், 35 எடுப்பேன், 55 எடுப்பேன், 10 எடுப்பேங்கிற ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருந்தாலே உங்களுக்கு என்ன சார் வந்துடும் அப்படின்னா அடிஷனலா என்ன ஆகிடும், ஒரு 5 கேள்விகள் நீங்க சரியாக குறிச்சிருவீங்க. அப்ப 155 கேள்விகளால் அனைவராலும் குறிக்க முடியும். ஆனா இதுல இருந்து ஒரு 10 கேள்வி இல்ல ஒரு 12 கேள்வி எப்படி சார் குறிக்கிறதுன்னு கேட்டா அதற்கான வழியை தான் இப்ப நான் சொல்ல போறேன். ரைட்? மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த 12 மார்க்கை எடுக்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ரைட்? நம்மளுடைய கான்செப்ட் என்ன, 165 எடுக்கிறது கட் ஆஃப் ரேஞ்சா இருக்கும். நம்ம 167 கேள்விகளுக்கு பதில் சொல்றது எப்படிங்கிற ஒரு ஐடியாவை பார்க்க போறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் உங்களை என்ன பண்ண போறேன், ஒரு குறிப்பிட்ட கொஸ்டினை அதிகமாக குறிக்கிறதுக்கான வழிகளை சொல்ல போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல என்ன சார் எடுத்துக்கலாம், ஜிகே சப்ஜெக்டை எடுத்துக்கலாம். ஜிகே சப்ஜெக்ட்ல நம்ம ஆல்ரெடி என்ன ஒரு மெத்தட் சொல்லியிருக்கோம், 2 1 3 4 5 அப்படிங்கிற ஒரு மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? இந்த மெத்தட் என்ன சார் செய்யும் அப்படின்னா உங்களுக்கு அனைத்து டாபிக்கையுமே நீங்க படிக்க தேவையில்லை, கேள்விகள் வரக்கூடிய டாபிக்கை மட்டுமே படிச்சால் போதும். அதுவும் என்னது, ஜிகேல வெறும் 30 நாட்கள் நீங்க செலவழிச்சிங்க அப்படின்னா உங்களால 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட முடியும். ரைட்டா? அப்ப நீங்க எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி ஆயிடுது, 60 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிடுறீங்க. இது முடியுமா சார்னு கேட்டா கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மெத்தட் அப்படி. ரைட் சார்? ஜிகேல இருந்து எனக்கு என்ன பண்ணியாச்சு, 5 கேள்விகள் வந்துருச்சு, அதற்கான ஐடியாவையும் நீங்க சொல்லிடுவீங்க. அடுத்து சிஏவை பொறுத்த வரைக்கும் என்ன சார், இது பல மாணவர்களுக்கு பெரும் குழப்பமாவே இருக்கும். டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி என்ன செய்யறோம் அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை யூனிட் வாரியாக கொடுத்துறோம். கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறத சட்டசபையில எதெல்லாம் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே கொடுத்துறோம். இதெல்லாம் தாண்டி நீங்க 2 முறை அதை படித்தாலே போதும், உங்களுக்கு அட்லீஸ்ட் என்ன பண்ண முடியும், 2 கேள்விகளுக்கு கூடுதலாக நீங்க பதில் சொல்ல முடியும். ரைட்? அப்படியே கிராமருக்கு வருவோமே. கிராமருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், குறைந்தபட்சம் தான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? இந்த குறைந்தபட்சத்திலையும் நீங்க ஒரு 3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கான எஃபோர்ட் மட்டும் தான் போட போறீங்க. அது எப்படி சார் முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கிராமர் டாபிக்கை கவர் பண்ணாலே நமக்கு 22 நாட்கள்ல என்ன பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னா கிராமரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். கிராமரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு நமக்கு எவ்வளவு நேரம் இருக்குதோ அதுல குறைந்தது 2 டைம் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டா போதும். அட்லீஸ்ட் என்ன செய்யலாம், உங்களுக்கு 3 கேள்விகள் கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? அடுத்து ரீசனிங் சார். இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்பதான் முதல் தடவை கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம அட்டென்ஷன் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நம்ம பிராக்டிஸ் செய்யணும். அப்ப 24 நாட்கள்ல 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல 2 முறை நீங்க ரிவிஷன் பண்ணிட்டாலே அட்லீஸ்ட் என்ன சொல்றேன், உங்களுக்கு 2 கேள்விகள் கூட கிடைக்கும். அப்ப 155 கேள்விகள் குறிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது எத்தனை கேள்விகள் சார் பதில் சொல்லியிருப்பாரு, கூடுதலாக 12 கேள்வி. நான் குறைந்தபட்சம் தான் சொல்றேன். இதை நீங்க சரியா செஞ்சீங்க அப்படின்னா உங்களால 167 கேள்விகளுக்கு மேலே கூட எடுக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. இப்ப எது வரைக்கும் முடிச்சிருக்கோம், ரீசனிங் பார்ட்ல மினிமம் 2 கேள்வி நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் செய்யறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கா சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க.
நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள்கிட்ட இது வரைக்கும் ஒரு பிளான் சொல்லியிருந்தேனே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் பிக்சரை இங்கே வச்சிருக்கேன். ரைட்டா? பேப்பர் 2 தான் நம்மளுக்கு ஸ்கோரிங்ல எடுத்துப்பாங்க. பேப்பர் 1 என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்கோரிங்ல எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு 40 மார்க் நீங்க எடுத்தே ஆகணும். அப்ப இந்த 40 மார்க்கை நீங்க ஈஸியா எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்னென்ன சார் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 18 கிளாஸஸ் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். அந்த கிளாஸஸை பார்த்து முடிச்ச கையோடய உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், 40 மார்க் நம்மளால எடுக்க முடியும்பா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். அப்ப பேப்பர் 1ல நம்ம பாஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும், பேப்பர் 2ல 165 கேள்விகளுக்கு நான் சரியா பதில் சொல்லணும். அப்ப உங்களுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கொடுத்திருந்தேனே, ஜிகேல நீங்க எல்லாத்தையுமே படிக்க தேவையில்லை, எந்த கேள்விகள் வருமோ அதை மட்டும் படித்தால் போதும். அதை எப்படி சார் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அனலைசிஸ் பண்ணி எந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் வருமோ அந்த டாபிக்கை மட்டுமே உங்களை படிக்க வைக்க போறேன். ஏதாச்சும் ஒரு யூனிட்டை ஸ்கிப் பண்ணி விட்டுருவீங்களா சார்னு கேட்டா எந்த யூனிட்டையும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். நம்மள்ட்ட சயின்டிபிக் மெத்தடான ஒரு ஸ்டடி பிளான் இருக்கு. அதுல யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்தெந்த டாபிக்லாம் வருமோ அந்த டாபிக்கை கவர் பண்ணி முடிச்சிருவோம். அப்ப 1000 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லி பழகும் போது உங்களுக்கு என்ன சார் கிடைச்சிரும் அப்படின்னா ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனும் கிடைச்சிரும். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு தலைப்புல நீங்க தேர்வு எழுதும் போது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கடினமான கேள்வி கேட்டாலும் சரி, ஈஸியான கேள்வி கேட்டாலும் சரி, இல்ல மீடியமான கேள்வி கேட்டாலும் சரி, உங்களால 100% என்ன சொல்ல முடியும், பதில் சொல்ல முடியும். அடுத்து நமக்கு என்ன இருக்கு, கிராமர் அண்ட் ரீசனிங் இருக்கு. நான் முன்பே உங்கள்கிட்ட சொன்னது போல 24 நாட்கள்ல 22 நாட்கள்ல 100% சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அப்ப உங்களுக்கு என்ன சார் கிடைக்கும், நான் ஜிகேல என்ன சொன்னனோ அதே மாதிரி இதற்கான தனி பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கேள்வியும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லும் போது ஏன் அந்த கேள்வியை சரியா சொன்னீங்க இல்ல தவறா சொன்னீங்கிற ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். அப்ப நீங்க வெற்றி பெறுவதை 100% என்ன செய்ய முடியும், நம்மளுடைய பயிற்சியால வெற்றி கொள்ள முடியும். ரைட் சார், டு த கிரக்ஸ் நான் இப்ப என்ன சொல்ல போறேன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல போறேன். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்ல நீங்க டெஸ்ட் எழுதியே ஆகணும் சார். அது எப்படி அப்படின்னா ஜிகேல இருந்து ஒரு டாபிக், கிராமர்ல இருந்து ஒரு டாபிக், ரீசனிங்ல இருந்து ஒரு டாபிக். அப்ப மொத்த கேள்விகளோட எண்ணிக்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு 70 கேள்விகள் இருக்கும். இந்த 70 கேள்விகளும் டிஎன்பிஎஸ்சி தரத்துல இருக்கும். ரைட், எதன் மூலியமாக சார் இந்த கேள்வியை நீங்க அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவல்ல மெட்டீரியல் கொடுத்துருவோம். நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜிகேக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அது தரப்படும், கிராமருக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அது தரப்படும், ரீசனிங்க்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அது தரப்படும். அப்ப 70 கேள்விகளை நீங்க பயிற்சி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்றதுக்காக நம்ம என்ன சார் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை இருக்கக்கூடிய அனைத்து மாதங்களுக்கும் பகுதி வாரியாக டாபிக் வைஸ்ன்னு சொல்லியிருக்கோம்னா யூனிட்ல எந்தெந்த தலைப்புகள்ல இருந்து அந்த மாதத்திற்கு நடப்பு நிகழ்வுகள் நடந்திருக்கோ அதை மட்டும் தொகுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இது இல்லாம கவர்மெண்ட் பாலிசி டேட்டாவை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுத்துருவோம், பிஒய்க்யூ கிடைச்சிரும், உங்களுக்கு சயின்டிபிக் ஷெட்யூல் கிடைச்சிரும், கடைசியா நீங்க ஒரு மாக் டெஸ்டும் எழுதி பார்க்க போறீங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, கட் ஆஃப்க்கு மேல எடுக்கிறதுக்கு இதை தாண்டிய ஒரு வழி இருக்குமா? இதுதான் ஒன்லி வே டு கிளியர் த 2A மெயின்ஸ் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு பில்ட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.